அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளுடைய தமிழ்ல 21வது கேள்வி எப்பயுமே கட்டாய வினாவா கேக்குறாங்க. அது என்ன கேள்வி, எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் அது என்ன கேள்வி அப்படின்னா திருக்குறள் வினா. திருக்குறள் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போயிருக்கணும். அதுவும் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய மனப்பாட பகுதி திருக்குறளை கட்டாயமா படிச்சிருக்கணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடங்கக்கூடிய திருக்குறளை எழுதுக, முடியக்கூடிய திருக்குறளை எழுதுக அப்படின்றது கேட்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 சீர் இருக்கணும், அடுத்து 3 சீர் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் 5ஆ மாத்துறது, கீழே 2ஆ மாத்துறது அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த மனப்பாட திருக்குறளை கேள்வி கேட்கும் போது நீங்க எழுதணும். சில முக்கியமா இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து படிங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய திருக்குறள் கண்டிப்பா படிச்சுட்டு போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முயற்சி என தொடங்கக்கூடிய குறள், அடுத்து தரும் என முடியக்கூடிய குறள், அடுத்து அறிவு என முடியக்கூடிய குறள், வினை என முடியக்கூடிய குறள், அடுத்து செயற்கை என தொடங்கக்கூடிய திருக்குறள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய திருக்குறள் கட்டாயமா படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.